வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி எங்களோட கார்டன் சின்னது தான். இது வந்து இன்னும் அழகாக எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத இன்றைக்கி காட்டுறோம். நாங்கள் பாருங்கள், தக்காளி அருமையாக வந்திருக்கு. சூப்பராக பழுத்துச்சு, எடுக்கணும். அருமையாக அப்படியே கொத்து கொத்தாக வந்திருக்கு. நல்லா கிட்ட காமிப்பேன். பாருங்கள், சூப்பராக இங்கே இன்னும் பாருங்கள், இது பாருங்கள், இன்னும் பழுக்கல. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதே. இது அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறது. இது குட்டியிலேயே கொஞ்சம் சகத்தான். இதே தக்காளி செடி. இது வந்து கற்பூரவள்ளி நிறையா வளருது. அதுக்கப்புறம் அது வந்து இது பிரிஞ்சி இலை சூப்பராக அது நல்லா வந்துட்டுருக்கு. போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம். சூப்பராக அளவுக்கு பூ பூத்துருக்கு, அந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. இந்த வாட்டி நிறைய வேற அறுத்துட்டு மிச்சம் இன்னும் நிறைய வரும் போல இருக்கு. பயங்கரமாக பூ பூத்துருக்கு. நல்ல காய் நிறைய காய்ச்சிருக்கு. வந்து சூப்பராக அந்த மஞ்சாப்பூ சாமிக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது தேன் பூன்னு சொல்லுவாங்க, இட்லி பூன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா வரும். இதுவும் நிறைய வரும் சம்மரில். வந்துருக்கு பாருங்கள், மணி பிளான்ட் நிறைய இருக்கும். இங்கே ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம். இது சங்குப்பூ. டெய்லி சாமிக்கு வந்து ஒரு 10-12 பூ பூக்கும். என் பேரன் வந்து இந்த அருமையாக வந்து அவனே அந்த செடிக்கு கூட நோகாது, அந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைப்பான். இந்த எல்லோ பூ, இந்த இது பூ இன்றைக்கி எடுக்கல. அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எடுத்து வைப்பார். இது வந்து பப்பாயா நல்லா வந்துருக்கு. அப்புறம் முருங்கை மரம் வச்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் முருங்கை மரம். பிடிச்ச காய் முருங்கைக்காய். அதோட சாம்பாருக்கு மிஞ்சது எதுவுமே இல்லை. முருங்கை மரம் அருமையாக இருக்குது. ரொம்ப பருக்கு மேலேயே வச்சுட்டு போயிடுச்சு. வேலைக்காரமாக சும்மா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். வைக்கிறேன், நல்லாயிருக்கு அருமையாக. மாங்காய் மரம் அது வரைக்கும் வந்திருக்கு. நான் போய் காமிச்சது மாங்காய் மரம். இது தென்னை மரம். கிட்டே இருப்பார் அருமையாக. இது வந்து குரோட்டன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குரோட்டன்ஸ் இது வீட்டுக்குள்ளவும் வைக்கலாம், வெளியே வைக்கலாம். நல்லாயிருக்கும். அங்கே வந்து சூப்பராக நல்லா காய்ச்சிருக்கு அருமையாக. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ரொம்ப மாங்காய். இது வந்து இங்கே ஒரு தக்காளி செடி. இதை நாங்கள் காய் குப்பையை போட்டதில் வந்தது வந்து தக்காளி செடியும் இந்த கத்திரிக்காய் செடியும். இது கத்திரிக்காய் செடி தான் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் வந்த பிறகு தான் தெரியும். இதில் கீழே நெல்லி தானாக வந்தது. குப்பை மேலே இதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு அடி போட்டு என் சின்ன பிள்ளைக்கு இது போஷங்க. அவன் வந்தால் தங்குவான் ஃபேமிலியோட. இந்த செடி வந்து என்ன செடின்னு தெரியல, நிறைய வருது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அழகாக இருக்கேன்னு நான் அப்படியே வச்சுருக்கேன். இது சமைக்கிறதா இல்லை தேவையில்லாத செடியா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இப்போ தான் பார்க்குறேன். யாருக்குன்னா தெரிஞ்சால் இது என்ன செடின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து வேறு என்ன, இந்த பக்கம் நம்ம பெரியவனுக்கு அவனோட ஃபேமிலி இருக்கிறாங்க. தனித்தனியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். சாப்பாடு எல்லாம் ஒன்று தான். எந்த விதமான இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன் நான். இப்போ பக்கத்தில் வந்து ஆண்டி இருந்தாங்க, ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. 90 இயர்ஸு அங்கிளுக்கு 90 இயர்ஸ் ஆண்டியும் இருந்தாங்க. அவங்க பசங்களாம் ஃபாரினில் இருந்தாங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க.
அவங்க 2 பேரும் இறந்த பிறகு பசங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷனு. இது வந்து ஸ்கூலு 5th வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் மாற்றிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல். எனக்கு வந்து இந்த பின்னாடி கேட்லேயே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடுவேன் நான். பக்கத்துலேயே இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸை எடுத்துன்னு போயிட்டு நான் சாப்பாடு கொடுத்துருவேன். ஸ்கூலு ரொம்ப அருமையான ஸ்கூலு, அருமையான டீச்சிங்கு. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு. இந்த ஏரியாவில் இருக்கவங்க தாராளமாக இந்த ஸ்கூலில் சேர்க்கலாம். அப்புறம் எங்களோட நெய்பர்ஸு கேட்டுங்க, நம்ம இந்த எதிர் ரோடில் எங்கள் நெய்பர்ஸ் இருக்காங்க. நெய்பர்ஸு நல்லா பழகுவாங்க எல்லாரும். இதோட வந்து இன்றைய ஸ்பெஷல் சாப்பாடு என் பேரனுக்காக ஸ்பெஷல். நான் 5 நாளாக ஊருக்கு போயிருந்தேன். என் பேரன் ரொம்ப இது பண்ணிட்டான் என்னோடய பிரிவை வந்து. அதனால் வந்து இன்றைக்கி என் பேரனுக்காக ஸ்பெஷலாக கறியும் நூக்கலும் போட்டு குழம்பு. அதில் சூடாக சாதம் ரெடியாக இருக்குது. அவர் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஊட்டணும். சூப்பராக வந்து தக்காளி பருப்பு போட்டு ரசம். இதுதான் இன்றைய சாப்பாடு. எக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.